தமிழ்நாட்டு முதலமைச்சரை செருப்பை கலத்தி அடிக்கிறேன். மதுரை டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றம் சிபிஐ கோர்ட் 680J ஜெயம் 1 பிடிஜே ஜெயம் 2 இந்த 5 நீதிமன்றத்தையும் இதை அடிக்கிறதுக்கு சன்மானம். இந்த 5 நீதிமன்றமும் ஜெயபாண்டிக்கு பதில் சொல்லாமல், ஜெயபாண்டிக்கு வாய்ப்பு தராமல் நேரடி ஒளிபரப்பு இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்பட வேண்டும். ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு நம்ம சாப்பிட்டு போடுற எச்சி இலையில் ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா சாப்பாடு, அது மாதிரி ஒவ்வொரு மக்களுக்கும் தைப்பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்குறான். நீ 20,000 ரூபா கொடுத்தாலும் கூட அது சரியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கீங்க. மக்களுடைய வரிப்பணம் மூத்திரம் பேர் கூட வரி கட்டுறான். குழந்தை கருவறையில் இருக்கும்போது கூட அந்த கருப்பையை போய் செக் பண்ணுறோம்னு சொல்லி அதுக்கும் வரி கட்டுறான். அதனால் இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் 3000 கொடுக்கக்கூடியவர். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த தேர்தல் 2026 தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் 75 நாளைக்குள்ளே படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்குறேன், ஃபீஸ்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படி என்று 75 நாளைக்குள்ளே படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து 10, 11, 12 படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு தேர்தல் நடத்துங்க. அப்படியெல்லாம் உங்களால் நடத்த முடியாது என்றால் ஜெயபாண்டிக்கு வாய்ப்பு கொடுங்க. ஜெயபாண்டி 75 நாளைக்குள்ளே படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் கொடுத்து 10, 11, 12 படித்த மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து நிறைவேற்றி காட்டுகிறேன். அதற்கு பிறகு தேர்தல் நடத்துங்க. ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் மாதிரி இந்த ஸ்டாலின் பத்திரம் எழுதி கொடுக்க சொல்லுங்கள். ஒருத்தன் பத்திரம் எழுதி நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கேன், ஆனால் வாங்க மறுக்குது. 680J நீதிமன்றம் 30/1 வாய்தாவில் 680J நீதிமன்றம் என்னுடைய பத்திரத்தை வாங்கிட்டு 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி நிரூபித்து காட்டு, வேலைவாய்ப்பு கொடுத்து நிரூபித்து காட்டு என்று 680J நீதிமன்றம் சொல்ல வேண்டும். அதற்கு தான் இந்த ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அதற்கு செருப்பு மாலை போட்டு நான் ஸ்டாலினுக்கு செருப்பு மாலை போட்டிருக்கேன், செருப்பாலேயே அடிச்சிருக்கேன். இந்த தமிழ்நாட்டில் உள்ள எவனாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஏன்டா இப்படி அடிச்சேன்னு கேட்க சொல்லு, துணிவு இருந்தால். இல்லை என் மாதிரி ஜெயபாண்டி மாதிரி சயின்டிஸ்ட் மாதிரி இத்தனாயிரம் பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்குறேன், இனிமேலாம் நான் ஃபீஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு. இப்போ ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு 1வது படிக்கிறவனுக்கு 25 ரூபா சம்பளம். அவன் வீட்டில் தெண்டமாக சாப்பிட்டு, வீட்டில் தெண்டை சோறு சாப்பிட்டு உங்ககிட்ட தெண்டமாக உட்காந்து 12 வருஷம் வரைக்கும் 12வது படித்து முடிச்சுட்டு அவன் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஏதாவது ஒரு தொழில் தொடங்க முடியுமா? முடியாது. தொழிலும் தொடங்க முடியாது. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தொழில் தொடங்கணும்னா வீட்டை எழுதி கொடுன்னு கேட்குறீங்க. பத்திரத்தை கொண்டு வா, ஒரிஜினல் பத்திரத்தை. அப்புறம் எதுக்குல அந்த படிப்பு? உன் படிப்பு இப்போ பண்டு ஒரு மாணவன் 12 படிச்சிருக்கான், ஒரு பொம்பளை பிள்ளை 12 படிச்சிருக்கு. அப்போ நீங்களும் 12 படிச்சிருக்கீங்க, அந்த பொம்பளை பிள்ளையும் 12 படிச்சிருக்கு, நீங்கள் திருமணம் பண்ணிக்கிங்க அப்படின்னா எதை வச்சுடா வாழ்வோம்னு கேட்பான்ல, சிறப்பை கலத்தி அடிப்பான்ல தேவடியாமானே. அதனால் படிக்கக்கூடியதுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 1ஆம் வகுப்புக்கு 25 ரூபா சம்பளம் என்றால் அவன் ஒரு வருஷத்துக்கு 9,000 ரூபா ஆகுது. 2வது படிக்கிறவனுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 50 ரூபான்னா ஒரு வருஷத்துக்கு 18,000 ரூபா ஆகுது. அப்படியே கூட்டிக்கிட்டே போகும்போது என்ன ஆகுதுன்னா 12வது படிக்கிறவனுக்கு 300 ரூபா சம்பளம் ஒரு நாள் ஒன்றுக்கு. இதை கணக்கு கூட்டி பார்த்தா 7,02,000 ரூபா வருது 12ஆம் வகுப்பு முடித்த உடனே. அப்போ இந்த சிறு சேமிப்பு அரசாங்கம் கொடுக்கணும். இழப்பீடு தொகை 12 வருஷம் வரைக்கும் சும்மா படிச்சிருக்காயா? இந்த 12 வருஷ படிப்பில் அரசாங்கத்துடைய கல்வி மூலமாக எந்த வருமானமும் இல்லை. படிக்கக்கூடியதை மறக்கக்கூடிய
பாடத்திட்டத்தை தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்திட்டத்தை அவங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா பாடத்திட்டத்தை மாற்றிடுவோம். அப்போ அவன் சேர்த்து வச்ச சொத்து அவன் பிள்ளைக்கு உதவுது. ஆனால் படிக்கிறாங்க பாரு, அந்த படிப்பு அவன் பிள்ளைக்கு உதவாது, அவனுக்கும் உதவாது. அவன் அந்த படிப்பை வச்சு ஒரு லோன் வாங்கணும்னாலும் லோனும் கிடைக்காது. அதற்கு எவனாலும் சொத்துக்காரை வந்து ஜாமீன் போடணும், இல்லாட்டினா வீட்டுடைய பத்திரத்தை கொடுக்கணும். இதெல்லாம் நான் ஒரு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு கட்டட தொழிலாளி வேலை பார்த்துக்கிட்டு 75 நாளைக்குள்ளே நான் இது நிறைவேற்றி காட்டலைன்னா மதுரை 6 ATJ நீதிமன்றத்துக்கு 1 கோடி ரூபா அவதாரத்தை நான் கட்டுறேன். இதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் நிற்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்தை தேர்வு செய்து எல்லா கட்சி தலைவர்களும் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சம்பளம், எந்த மாதிரி இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி சம்பளம் கொடுக்க வேண்டும். ஒரு நாள் ஒன்று இருக்குது. அப்போ 1ஆம் வகுப்புக்கு 25 ரூபா சம்பளம், 2ஆம் வகுப்புக்கு 50 ரூபா சம்பளம் ஒரு நாள் ஒன்று இருக்குது. இப்படி கூட்டிக்கிட்டே வரும்போது அவனுக்கு 7,02,000 ரூபா இழப்பீடு தொகை, 12 வருஷம் படித்ததுக்கான இழப்பீடு தொகை. ஆக்சிடெண்ட் ஆனால் கொடுக்குறீங்க, கரண்ட் அடித்து சேர்த்து போனால் கொடுக்குறீங்க, மின்சாரம் தாக்கிட்டா கொடுக்குறீங்க, அது வெள்ள நிவாரண நிதின்னு கொடுக்குறீங்க. ஆனால் படிக்கிறதுக்கு 12 வருஷம் வரைக்கும் வீட்டில் தெண்டை சோறு சாப்பிட்டு தவப்பைங்கிட்ட செலவு காசு வாங்கி அவன் படிச்சிருக்கான். இதை குறித்து தான் நான் வந்து நீதிமன்றத்துக்கு லெட்ரு அனுப்பிச்சிருக்கேன். இது 2வது முறை லெட்ரு. எப்படி? இது 2வது முறை லெட்டரை உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள். இன்றைக்கி போய் நான் திங்கக்கிழமை இன்றைக்கி நான் அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்துருச்சான்னு கேட்க போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா லீவு போட்டு போகிறேன். ஏன்னா அவங்க வர்றது 9:30க்கு மேலே தான் வருவாங்க. அதை வச்சு வேலைக்கு போக முடியாது. அதனால் போன வாரம் நான் போட்டது. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்குருவோம். இது ஜூம் பண்ணி இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி போய் நான் போய் அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுங்க, போன வாரம் அனுப்பியிருந்தேன், இன்றைக்கி திங்கக்கிழமை எனக்கு 5 பேருக்கு மதுரை ஜெயம் 1, ஜெயம் 2, PTJ 6 ATJ CPI கோர்ட் எல்லாருக்கும் நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன். அதுக்குள்ளே அக்னாலஜ்மெண்ட் கார்டு வாங்குறதுக்காக போகிறேன், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அதனால் இந்த செருப்படிவத்தை ஸ்டாலின் கட்சிக்காரங்க யாராவது இருந்தால் அந்த கட்சி தலைவருக்கு தெரியப்படுத்து. இந்த நீதிபதியும் தான் செருப்பு கழுத்தை அடித்து வீடியோ போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். BO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இந்த வீடியோவை எல்லோரும் கிளிக் பண்ணி பாருங்கள். செருப்பை கலத்தி எதுக்காக அடிக்கிறேன்? பல செருப்பை வச்சு அடிக்கிறேன். நீதிபதியும் அடிச்சிருக்கேன். இது எப்படி நீங்கள் தேர்தல் நடத்த முடியும்? இதுக்கு பதில் சொல்லாமல் சாதாரணமாக ஒருவன் அடிச்சிட முடியாது. ஒரு நீதிபதியவோ ஒரு கலெக்டரை, அதாவது ஒரு நீதிபதியை ஒரு முதலமைச்சரை செருப்பை கலத்தி ஒருத்தர் அடிக்கிறான்னா அவனுடைய செல் நம்பர் இருக்குது, ஜெயபாண்டியுடைய செல் நம்பரும் இருக்குது. இதுதான் என்னுடைய நம்பர். ஆம்பளையாக இருந்தால், நான் செய்தது தப்பாக இருந்தால் எனக்கு லெட்ரு மூலமாக அனுப்பு. இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீ தவறு பண்ணியிருக்க. EVM மிஷின் நேரடி ஒளிபரப்பு வேணும். இந்த மிஷினை ஓட்டுத்தட்டலாம் செய்ய முடியாது நிரூபித்தது பிறகு தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். BO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. நன்றி. இன்றைக்கி திங்கக்கிழமை. இன்றைக்கி போய் தல்லாவளம் தபால் ஆஃபீஸில் செல்லூர் போஸ்ட்மேனை போய் எனக்கு லெட்ரு அனுப்பியிருந்தேன். ஜெயம் 1, ஜெயம் 2, PTJ 6 ATJ CPI கோர்ட்டுக்கும் அனுப்பியிருந்தேன். 5 நீதிமன்றத்துக்கு. எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்க போகிறேன். இன்றைக்கி லீவ் போட்டு. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். BO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு.